அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றேன். டெப்ட் இருக்கா, ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டரா, மேனேஜ்மெண்ட் நல்ல மேனேஜ்மெண்ட்டா, பிஇ ரேஷியோ என்ன, எவ்வளோ இபிஎஸ் கொடுக்குறாங்க இந்த குவார்ட்டர்லி, ஆனுவலி எவ்வளோ எவ்வளோ இபிஎஸ் க்ரோத் இருக்குது, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இப்படி பல ரேஷியோஸ், சால்வன்சி ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, இப்படி பல ரேஷியோஸை பற்றி நான் பேசிட்டேன். நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன். தயவு செஞ்சு பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் சொல்லித்தர போகிறேன். இந்த டெக்னிக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. எப்படி உபயோகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு பங்கு விலை குறைவாகவும் இருக்குது, இனிமேல் விலை குறையாமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது பங்கினுடைய விலை குறையாது அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது 100% சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இது செம்ம டெக்னிக்ங்க. நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. விலை ஏன் குறையாது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு எஃப்டி போடுறீங்க, சரியா? உங்களுக்கு 8% வட்டி கிடைக்குது, சரியா? இல்லை ஒரு பாண்டு போடுறீங்க, உங்களுக்கு ஒரு 9% வட்டி கிடைக்குது. அப்போது அந்த பாண்டோடைய ப்ரைஸ் ஏறுறது இறங்குறத நீங்கள் ஒரி பண்ணுவீங்களா? 10 வருஷத்துக்கு உங்களுக்கு 9% வட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் 9 வருஷம் 10 வருஷம் கழித்து நீங்கள் போட்ட காசு வரப்போகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நிம்மதியாக தானே ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு பங்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. அதுதான் நான் இப்போ சொல்லித்தர போகிற டெக்னிக்கு. இந்த டெக்னிக் மூலமாக நம்ம ஈஸியாக ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா, நல்ல வேல்யூவேஷனாக இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு பேராமீட்டரை மட்டும் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கூட இந்த விஷயத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி தான் போட்டுக்கணும். வளன்னு நான் பேச விரும்பலைங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியலை, கோவிட் கிராஷில் ஐடிசி அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்கள் இனிமேல் 80% ஆஃப் த ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ப்ரைஸ் என்ன, ஐடிசி ப்ரைஸ் 140 160 ரூபா, 85%ங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 ரூபா கிட்ட டிவிடெண்ட்டு. யாராவது போய் அந்த ஸ்டாக்கை இன்னும் விற்பீங்களா? விற்க மாட்டீங்க. அப்போ அந்த பங்கனுடைய விலை குறையாது தானே, சரிங்களா? அதுதான் ஒரு நல்ல கம்பெனி தன்னுடைய இன்வெஸ்டர்ஸுக்காக எடுத்த ஒரு சூப்பரான டெசிஷன். அந்த டெசிஷன் மூலமாக அந்த பங்கினுடைய விலை குறைஞ்சாலும் ஒரு 140 150க்கு கீழே போகலை. பட் இருந்தாலும் ஐடிசியை ட்ரோல் பண்ணி ரொம்ப கீழே குறைச்சாங்க, அது அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் அது எந்திரிச்சு இப்போ ஐடிசி வாங்க முடியலேன்னு அழுகுறங்க நிறைய பேர், அதுவும் வேறு விஷயம். நான் பேச போகிறது இந்த கான்செப்ட் இல்லைங்க, இதுக்கு ரிலேட்டடான இன்னொரு கான்செப்டை தான். தொடர்ந்து கேளுங்க. ஒரு நல்ல ஸ்டாக்கு, நல்ல பிஸ்னஸ், நல்ல ப்ரொமோட்டர் மேனேஜ்மெண்ட் கொண்ட ஒரு லார்ஜ் கேப் பங்கு, நீண்ட காலமாக மார்க்கெட்டில் இருக்கிற பங்கு உங்களுக்கு சீப்பான வேல்யூவேஷனில் கிடைக்கிது அப்படின்னா ஒரு புத்திசாலி இந்த ஸ்டாக்கை தான் வாங்குவான், எஃப்டியில் கொண்டு போய் காசை போட மாட்டான். அதே புத்திசாலி இந்த காசை தொலைச்சிட்டாலும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு வேறு அசட்டில் காசு நிறையா வச்சுருப்பான், அவனுடைய லைஃப் ஸ்டைலு எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஆனால் பெரும்பாலானோர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நிறைய காசை கொண்டு போய் போடுறாங்க. எஃப்டியில் நீங்கள் போடுறது மூலமாக உங்களுடைய காசோடைய வேல்யூவை நீங்கள் வருஷம் குறைச்சிக்கிறீங்க இன்ஃப்ளேஷனுங்கிறதுனால. அதனால தான் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டை தேடி ஓடுறோம் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த எஃப்டிஐயும் ஒரு ஸ்டாக்கையும் இப்போ நான் ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, எஃப்டியில் ஒரு 100 ரூபா போகிறீங்க, வருஷத்துக்கு 7 ரூபா வட்டி, சரியா? அந்த 100 ரூபாங்கிறது 5 வருஷம் கழித்து உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும், சரியா? இப்போது அந்த 100 ரூபாய்க்கு ஈக்குவலண்ட்டாக ஸ்டாக்கில் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்டாக்குங்கிறது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், மார்க்கெட் கேப் அப்படின்னு. அந்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ட்ரேட் ஆகுதுல்ல அந்த ஸ்டாக்கோடைய விலை, அந்த விலையை எவ்வளவு ஷேர் ஒட்டுமொத்தமாக இருக்கோ அதால் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான்
அதோடைய மார்க்கெட் கேபிட்டல். சரிங்களா? இப்போது ₹100ங்கிறது எஃப்டி. சரிங்களா? இதே மாதிரி தான் இந்த மார்க்கெட் கேப் வந்து ₹100 அந்த ஸ்டாக்குக்கு. இப்போது வட்டிங்கிறது தான் எஃப்டி தர்ற ரிட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு 7% அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போது இந்த ஸ்டாக்குக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன, அந்த வட்டிக்கு ஈக்குவலண்ட்டான பேராமீட்டர் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பங்குலையும் ஃபினான்சியல் செக்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா கேஷ் ஃப்ளோன்னு இருக்கும். அந்த கேஷ் ஃப்ளோவில் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குங்க. அந்த வேல்யூ தான் இந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணுற ரிட்டர்ன் அர்த்தம். இப்போ உதாரணமாக டாக்டர் ரெட்டியை பற்றி பேசுவோமே. டாக்டர் ரெட்டி கிட்டத்தட்ட ₹99,512 மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. 1,00,000 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. அது 2024 இன்னும் முடியல. 2024க்கு ₹4,543 கோடி ரூபா கேஷ் ஃப்ளோவாக ஜென்ரேட் பண்ணுது. போன வருஷம் ₹5,888. சரிங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்துக்கோங்க. 1,00,000க்கு 10,000 கோடி அப்படிங்கிறது தான் வந்து 10%. இப்போது போன வருஷம் 5,888 கோடி. இப்போ வந்து இன்னும் ஒரு குவார்ட்டர் பெண்டிங் இருக்குது. ஆல்ரெடி 4,543 கோடி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அதே ரிசல்ட்டுக்கு நெருங்கி வர்றாங்க. சரிங்களா? ஒரு 5,500 கோடின்னு வச்சாலும் அது 5.5% வந்து ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஏன் இந்த 5.5% இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதே வேல்யூவை கொண்டு போய் மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணுங்கள். ஒரு சன்ஃபார்மாவோடைய கேஷ் ஃப்ளோ வந்து ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 12,135 கோடிங்க. ஆனால் போன வருஷம் 4,959, அதுக்கு முந்தின வருஷம் 8,985. சரிங்களா? இது ஃபார்மா செக்டருங்கிறதுனால இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. பட் ரீசெண்டாக இருக்கிற வேல்யூ பிரகாரம் பார்த்தாலுமே அதோடைய மார்க்கெட் கேப்புங்கிறது வந்து 4,16,000 கோடி. சரிங்களா? சரி, இப்போது 4,543ன்னு சொன்னோம் டாக்டர் ரெட்டிக்கு. அதோடைய மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி. அப்போ 3ஆல் பெருக்குனா 12,000 வருமா? அப்போது அந்த 1,00,000 3ஆல் பெருக்குனாலும் மார்க்கெட் கேப்பு 3,00,000 கோடி தான் இருக்கணும். ஆனால் சன்ஃபார்மாவுக்கு 4,16,000 கோடி இருக்குது. சரிங்களா? இதை உங்களுக்கு ஃபாலோ புரியலை அப்படின்னா திருப்பி நான் சொல்கிறத வந்து பாஸ் பண்ணிவிட்டு ரிவைண்ட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். டிவிஸ் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதோடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,58,000 கோடி. ஆனால் அது ஜென்ரேட் பண்ணுற கேஷ் ஃப்ளோ 1,261 கோடி இந்த வருஷத்தில். போன வருஷத்தில் 2,159 கோடின்னு நினைக்கிறேங்க. 459 கோடியா 159 கோடியான்னு தெரில. அதுக்கு முந்தின வருஷம் 1,912, அதுக்கு முந்தின வருஷம் 1,947. ஸோ 2,000 கோடி கிட்ட தான் ஜென்ரேட் பண்ணுது. அப்போது 1,50,000க்கு 10%ங்கிறது 30,000 கோடியில் 2,000ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு நீங்களே பார்த்துக்கோங்க. டாக்டர் ரெட்டி 5.5%. சரிங்களா? இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்துக்குங்க. ஆனாலும் டிவிஸ் லெபார்ட்ரிஸுக்கு ஏகப்பட்ட வேலை கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா மார்க்கெட் ஏதோ வேறு ரீசனுக்காக அந்த ப்ரைஸை கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போது இதனால தான் நான் சொல்கிறேன், இனிமேலும் விலை குறைய வாய்ப்பு இல்லாத கம்பெனிகள் அப்படின்னு நான் டாக்டர் ரெட்டியை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல. 1,00,000 மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி கிட்டத்தட்ட 6,000 கோடி கேஷ் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி? 4,00,000 உள்ள கம்பெனி 8,000 கோடி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி? இல்லை 1,50,000 கோடி உள்ள கம்பெனி 2,000 கோடி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்களே பர்சன்டேஜில் பார்த்துக்கோங்க. இப்போது மார்க்கெட் கீழே விழுந்தாலோ இல்லை எந்த ரீசன் வந்து இந்த டிவிஸ் லெபார்ட்ரிஸோடைய ப்ரைஸை ஏற்றி வச்சுருக்கிறாங்களோ அது ஃபெயில் ஆச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸு பயங்கரமாக உடையும் தானே. இந்த மாதிரி சிக்கல்களில் தான் பெரும்பாலான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போய் மாட்டிக்கிறோம். நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கெல்லாம் வேறு பேராமீட்டர்லாம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பேராமீட்டர். கேஷ் ஃப்ளோங்கிறது இம்பார்ட்டண்ட். ஒருத்தனுக்கு மாதம் இவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னா அந்த சம்பளத்தை வச்சு அவனால் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும் தானே. சம்பளம் கம்மியாக வருதுன்னா அவன் கடன் வாங்குவான் தானே. அப்படி தான் நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனையும் பார்க்கணுங்க. சிப்லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிப்லாவுக்கு மார்க்கெட் கேப்பு 1,20,000 கோடி தான். ஆனாலுமே அவங்க வந்து கேஷ் ஃப்ளோ 4,134, போன வருஷம் 3,238. ஸோ டாக்டர் ரெட்டியை விட ஒரு 500 கோடி வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல அதாவது சிப்லாவோடைய வேல்யூவேஷனும் நல்லா தான் இருக்குது, ஆனால் டாக்டர் ரெட்டியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது சொல்ல வர்ற கருத்து.
இந்த இடத்துல டாக்டர் ரெட்டியோடைய ப்ரைஸுமே இதுக்கு கீழேயும் குறையுமா அப்படின்னா குறையும். ஆனால் மற்ற ஸ்டாக்கு உடையிற அளவுக்கு உடையாது ஒன்று. ரெண்டாவது, பியர் மார்க்கெட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மல் விலையை விட கீழேயும் போகும். ஆனால் இந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்னு இருக்கிறதுனால அது அரெஸ்ட் ஆகும். ஏன்னா பெரிய பெரிய எஃப்ஐஎஸ்க்கெலாம் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸை பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்னென்னு தெரியும். டாக்டர் ரெட்டியோடைய ரெப்புடேஷன் யூஎஸ் மார்க்கெட்டில் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களாம் வாங்குவாங்க. ஐ திங்க் டாக்டர் ரெட்டிலையுமே எஃப்ஐஎஸ் நிறையா ஹோல்டிங்ஸ் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இப்போது டாக்டர் ரெட்டியோடைய ஷேர் ப்ரைஸும் மற்ற ஷேர் மாதிரியே உடைய வாய்ப்பு உண்டு. எப்போ அப்படின்னா, இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் சப்போஸ் அடுத்த வருஷம் அவங்களால மீட் பண்ண முடியல, குறையுது அப்படின்னா ஆப்வியஸாக அவங்களுடைய மார்க்கெட் கேப் ஜாஸ்தி தானே. இப்போ நான் சொன்ன மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்துடும் தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் 6000 கோடி கொடுக்குறாங்க, அடுத்த வருஷம் 3000 கோடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3000 கோடி கொடுக்குற ஸ்டாக்குக்கு அதே மார்க்கெட்டில் கேபிட்டல் இருக்க முடியுமா? இருக்காது தானே, குறைக்க தானே செய்வாங்க. அதுதான் இன்டைரக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட P/E ரேஷியோ மாதிரியே தான் பேசுகிறோம். பட் ஆனால் இப்படியும் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் நண்பர்களே. அதே மாதிரி தான், அதாவது என்னென்னா, இப்போது நம்ம நல்ல கம்பெனி, இப்போ நான் ஏன் டாக்டர் ரெட்டியை திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு பியூட்டிஃபுல்லான கம்பெனின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம துணிகிறோம். சரிங்களா? இது வேறு கம்பெனி, ப்ரொமோட்டர் ப்ராப்ளம் உள்ள கம்பெனி அப்படின்னா அதை வேறு மாதிரி பேசணும். சரிங்களா? புரிஞ்சுக்கங்க. அதாவது என்னென்னா, நான் என்னடா அது ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுகிறேன், இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது. சரிங்களா?